نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் ரமதான் மாதத்திலே லுகர் தொழுகைக்கு பிறகு நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் அதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்கள் படிப்பினைகள் தொடர்பாகவும் பார்க்கிறோம். நேற்றைய தினம் நாம் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றில் சபா நாட்டு ராணி தொடர்பாக உள்ள வரலாற்றை நாம் பார்க்கிறோம். நேற்றைய தினம் நாம் இந்த வரலாறு திருமறை குர்ஆனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்தியாயத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது 34வது அத்தியாயம் என்று குறிப்பிட்டிருந்தோம். ஆனால் அது 34வது அத்தியாயம் அல்ல, சூரத்துன் நம்ல் என்று சொல்லக்கூடிய 27வது அத்தியாயம். 27வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 20வது வசனத்திலிருந்து 44வது வசனம் வரை அந்த ராணி தொடர்பான வரலாற்றை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நேற்றைய தினம் நாம் அந்த வரலாற்றை பார்க்கும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜின்களுடைய சபையில் கோரிக்கை வைக்கிறார்கள். அந்த ராணி என்னிடம் வருவதற்கு முன்பாக அவளுடைய சிம்மாசனத்தை என்னிடம் கொண்டு வருபவர் யார் என்று அவங்க என்ன செய்றாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ ஒரு ஜின்னு சொல்லிச்சு, நீங்கள் அமர்ந்த இடத்திலிருந்து உங்க வேலையை முடித்து எழுந்திருப்பதற்குள்ளாக நான் செய்து விடுகிறேன், அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து விடுகிறேன் என்று ஒரு ஜின் சொன்னது. வேத ஞானம் பெற்ற மற்றொரு ஜின் கூறியது, உங்களுடைய பார்வை தூரமான இடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பொருளை பார்க்கும் பொழுது உங்களுடைய பார்வை உங்களிடத்தில் திரும்புவதற்குள், சரியான நிலைக்குள் வருவதற்குள் அந்த குறைவான நேரத்தில் நான் செய்து விடுகிறேன், அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து விடுகிறேன் என்று மற்றொரு ஜின் சொன்னது. அதுபோன்று அதை செய்துவிட்டது, அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து விட்டது. இது ஜின்னைத்தான் குறிக்கும், இது மனிதர்களை குறிக்காது என்பதற்குரிய ஆதாரங்களையும் விளக்கங்களையும் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ராணியுடைய மிக பிரம்மாண்டமான அந்த அரியணை, அந்த சிம்மாசனம் அவங்களுடைய இடத்துக்கு கொண்டு வரப்பட்டதை பார்த்தவுடன் ஃபலம்மா ரஆஹு முஸ்தகீரன் இன்தஹு, தன்னிடத்தில் அது இருப்பதை, கொண்டு வரப்பட்டிருப்பதை பார்த்தவுடன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கால ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இது என்னுடைய இறைவனுடைய அருட்கொடை என்று சொன்னார்கள். நபிமார்களுடைய பண்பு இதுதான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எறும்புகளுடைய அந்த பேச்சை கேட்கும் பொழுதும் இது இறைவன் எனக்கு செய்த அருட்கொடை என்று அவர் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்கள். இங்கே அந்த சிம்மாசனம் குறிப்பிட்ட குறைந்த நேரத்திற்குள் அவங்க இடத்துல கொண்டு வரப்பட்டதை பார்த்தவுடனும் அங்கும் அவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுறாங்க. அவங்க சொல்றாங்க, இது என்னுடைய இறைவனுடைய அருட்கொடை, எபுலுவனி அஷ்குரு அம் அக்ஃபுர், நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேனா அல்லது நன்றி கெட்டவனாக இருக்கிறேனா என்று என்னை பரிசோதிப்பதற்காக அல்லாஹ் செய்திருக்கிறான். இவ்வாறு எனக்கு அருட்கொடைகளை தந்திருக்கிறான். அப்ப நமக்கு இறைவன் தரக்கூடிய அருட்கொடைகளும் நம்மை சோதிப்பதற்காகத்தான். நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய சோதனைகள், ஒரு நோய், கஷ்டம், சிரமம், இதுவும் நம்மளை சோதிக்கிறதுக்கு தான். அப்ப இது எல்லாமே, இந்த உலகமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு செல்வத்தை தந்தாலும், ஆரோக்கியத்தை தந்தாலும், நல்ல வாழ்க்கையை தந்தாலும் அதுவும் ஒரு சோதனை தான். அதே போல் நமக்கு நோயை கொடுத்து, நெருக்கடியான வாழ்க்கையை கொடுத்து, இந்த மாதிரி சோதித்தாலும் அதுவும் ஒரு சோதனை தான். அப்ப ரெண்டுமே இந்த உலக வாழ்க்கையில இறைவன் தரக்கூடிய எல்லா நியமத்துகளுமே நாம் நன்றி செலுத்துகிறோமா அல்லது நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோமா என்று சோதித்து பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு இன்பங்களையும் துன்பங்களையும் தருகிறான். குர்ஆன் அல்லாஹ் சொல்லும்போது, ஃபம்மல் இன்சான் இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன், மனிதனை பொறுத்தவரை அல்லாஹ் அவனை சோதிப்பதற்காக, அவனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு அருட்கொடைகளை கொடுத்தால் அந்த மனிதன் கூறுகிறான், ஃபயகூலு ரப்பி அக்ரமன், என்னுடைய இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று மனிதன் கூறுகிறான். வம்மா இதா மப்தலாஹு, அவனை சோதிப்பதற்காக ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு,
அவனுடைய வாழ்வாதாரத்தை நாம் நெருக்கடியாக ஆக்கிவிட்டால் ஃபகால ரப்பி அஹானன், என்னுடைய இறைவன் என்ன செய்து விட்டான், இழிவுபடுத்தி விட்டான் என்று மனிதன் கூறுகிறான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல இறைவன் செய்யக்கூடிய அருட்கொடைகளும் சோதனை, இறைவன் தரக்கூடிய நமக்கு ஏற்படுத்தக்கூடிய சிரமங்களும் சோதனை என்று அல்லாஹ் செய்கின்றான், குறிப்பிடுகின்றான். அதைத்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டார். அஷ்குரு அம் அக்ஃபுர், நான் நன்றி செலுத்துகிறேனா அல்லது நன்றி கெட்டவனாக இருக்கிறேனா என்று என்னை சோதிப்பதற்காக இறைவன் எனக்கு செய்த அருட்கொடை இது அப்படி அவங்க சொல்லிட்டு ஒரு அடிப்படையை சொல்றாங்க. வமன் ஷக்கர ஃபைன்னமா யஷ்குரு லி நஃப்ஸி, யார் நன்றி செலுத்துகிறானோ அவன் தனக்குத்தான் நன்றி செலுத்துகிறான். நாம இறைவனை தொழுவது, நோன்பு நோற்பது, சக்காத் கொடுப்பது, ஹஜ்ஜி செய்வது, எதை செய்தாலும் நாம் அது நமக்கு தான் திருப்பி வரப்போகுது மறுமை நாள்ல. அல்லாஹ் எந்த தேவையும் என்ன செய்யாது, அதை வைத்து கிடையாது. ஒமன் கஃபர, எவன் நன்றி கெட்டவனாக நடக்கிறானோ, அல்லாஹ்வை மறுக்கிறானோ, நன்றி கெட்டவனாக நடக்கிறானோ, இறைவனுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்து நன்றி கெட்டத்தனமாக யார் நடக்கிறார்களோ, ஃபஇன்ன ரப்பி கனியுன் கரீம், என்னுடைய இறைவன் தேவைகளற்றவன், கண்ணியத்திற்குரியவன் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய அந்த வல்லமையை பற்றியும் அவனுடைய தன்மையை பற்றியும் அவங்க என்ன செய்றாங்க, குறிப்பிடுறாங்க. அப்போ அதுக்கு பிறகு என்ன நடக்குது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கால நக்கிரு லஹா அர்ஷஹா, அவளுடைய அரிசி நீங்கள் அடையாளம் தெரியாதவாறு மாற்றி விடுங்க, நிறைய மாற்றங்கள் என்ன செஞ்சிருங்க பண்ணுங்கன்னு சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உத்தரவிடுறாங்க. அது மனிதர்களுக்கு கூட உத்தரவிட்டிருக்கலாம், ஜின்களுக்கு கூட அந்த உத்தரவினை செய்திருக்கலாம், இட்டிருக்கலாம். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நக்கிரு லஹா அர்ஷஹா, அவருடைய அரிசை வந்து என்ன செய்யுங்க, அந்த ராணி கண்டுபிடிக்க முடியாதவாறு, அந்த ராணி வருகிறாள் அப்படிங்கிற செய்தி சுலைமான் நபிக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப அவன் வருவதற்குள் அவன் தான் அடையாளம் காண முடியாதவாறு என்ன செஞ்சிருக்க, அடையாளத்தை மாற்றி விடுங்கள். நன்குர் தஹ்ததி அம் தகூன மினல்லதீன லா யஹ்ததூன், அவள் இதை சரியான முறையில் வழி காண்கிறாளா, இதை கண்டுபிடிப்பதற்குரிய வழியை பெறுகிறாளா, அல்லது வழி அறியாதவர்களில் ஒருத்தியாக அவள் இருக்கிறாளா என்று நாம் பார்ப்போம் அப்படின்னு செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப அந்த ராணி செய்யறாங்க வர்றாங்க. அந்த ராணி வரும்போதே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து தன்னுடைய ராஜ்யம் எவ்வளவு பெரியது என்று காட்டுவதற்காக அங்க என்ன நடக்குது சொன்னோம்னா, அந்த ராணி வந்தவுடன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, பலம்மா ஜாஅத், அவள் வந்த பிறகுடன் கீல ஹாகதா அஷ்ஷுகி, உன்னுடைய சிம்மாசனம் இதுதானா, இப்படித்தான் இருக்குமா அப்படின்னு செய்றாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. அப்ப அந்த ராணி வந்து ரொம்ப அறிவுபூர்வமா புத்திசாலித்தனமாக பதில் சொல்றாங்க. ஏன்னு சொன்னோம்னா, அவங்க பார்க்கறாங்க அவருடைய சிம்மாசனம் மாதிரியே இருக்கிறது, ஆனால் கொஞ்சம் மாற்றம் இருக்கிறது, இவ்வளவு குறைவான நேரத்தில் அங்கிருந்து இங்க வந்திருக்க முடியாது என்பதையும் அவள் சிந்தித்து இருக்கலாம். அப்ப அந்த ராணி சொல்றாங்க, காலத் அன்னஹு ஹுவ, அது போன்றுதான் இது என்ன செய்கிறது இருக்கிறது, அதாவது அதுதான் இதுன்னு அடிச்சு சொல்லல, இது அது கிடையாது நம்ம சொல்லல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன கணக்கு பண்ணாங்க, கண்டுபிடிக்க முடியுதா முடியலையான்னு பார்ப்போம்னு சொன்னாங்க. அப்ப அந்த ராணி வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக அதுதான் அப்படின்னு சொல்லாம, அது இல்லை என்று சொல்லாமல், அது போன்றுதான் இது என்ன செய்கிறது இருக்கிறது அப்படின்னு ஒரு அற்புதமான பதில் செய்றாங்க சொல்றாங்க. அப்ப அந்த ராணி சொல்லிட்டு அந்த ராணி சொல்றாங்க, இதற்கு முன்பாகவே நமக்கு அறிவு வழங்கப்பட்டு விட்டது, சுலைமானுடைய ஆட்சியை பற்றி, படை பலத்தை பற்றிய அறிவெல்லாம் நமக்கு வழங்கப்பட்டு விட்டது. குன்னா முஸ்லிமீன், நாங்கள் முஸ்லிம்களாக என்ன செய்து விட்டோம், வந்து விட்டோம் என்று அந்த ராணி சொல்லியிருந்தார். அவள் வந்து நாங்க வந்து முஸ்லிம்களாக, அதாவது கட்டுப்பட்டவராக செய்து விட்டோம், வந்து விட்டோம். சுலைமானை பற்றிய அறிவு வந்து இதற்கு முன்பாகவே எங்களுக்கு இருக்குது, நாங்கள் சுலைமானுக்கு என்ன செஞ்சிட்டோம், கட்டுப்பட்டு வந்துட்டோம் அப்படின்னு ராணி சொல்றாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளது. அல்லாஹ்வை என்று அவள் எதை வணங்கி கொண்டிருந்தாலோ அது அவளை தடுத்தது, இஸ்லாத்தை ஏற்பதை விட்டும் அவளை தடுத்தது. இன்னகா கானத் மின் கௌமின் காஃபிரின், அவள் காஃபிருடைய கூட்டத்தில் ஒருத்தியாக அவள் இருந்தாள். அப்போ சுலைமானை பற்றிய அறிவு அந்த ராணிக்கு இருந்தாலும் அவளுடைய கொள்கை, அவள் எந்த தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தாலும் நம்பிக்கை வந்து இஸ்லாத்தை ஏற்பதை விட்டும் அந்த ராணியை செய்ய தடுக்குது.
உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த ராணிக்கு சொல்றாங்க, கீழலகா உதுகுலி அஸ்ஸர், நீ வந்து இந்த அரண்மனைக்குள் கோட்டைக்குள் என்ன செய் நுழைவாயாக அப்படின்னு செய்றாங்க. அந்த ராணிக்கு சொல்றாங்க. அப்போ கோட்டையை நுழையிறதுக்காண்டி வர்றாங்க. நுழைவதற்காக வந்தால் அந்த வாயில் எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா, அப்படியே நீர் வந்து கெட்டி கிடப்பதை போன்று அலை அடிப்பதை போன்று அந்த அரண்மனையுடைய வாயில் வந்து இருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு பெரிய அறிவை என்ன செய்திருக்கின்றான், கொடுத்திருக்கின்றான். பளபளப்பாக ஆக்கப்பட்ட கண்ணாடிகளால் ஆன ஒரு பாதை அவங்க அமைச்சிருக்கிறாங்க. அந்த கீழே தண்ணீரை வைத்து அதுக்கு மேல பளபளப்பான கண்ணாடி. ஒரு அதை பார்க்கும் பொழுது என்ன நினைப்பான், இது தண்ணி தான், இது வந்து ஒரு பாதை கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அற்புதமான மனித கண்களை வந்து உண்மையாகவே அது பிரமையாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை நுட்பத்தில் வந்து அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த அரண்மனைக்குரிய பாதையை வந்து அமைச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த ராணி என்ன செய்யறாங்க, கோட்டைக்குள் நுழைவதற்காக செல்லும் போது பலம்மா ஹசிபத்துஹு லுஜ்ஜத், அவள் அதை பார்த்தவுடன், அந்த கோட்டைக்குள் நுழையக்கூடிய பாதையை பார்த்தவுடன் அது ஒரு நீர் தடாகம் அப்படின்னு செய்யறாங்க, நினைக்கிறாங்க. தண்ணி அப்படியே அதை அடிச்சுக்கிட்டு இருக்கு. அவ கஷபத் அண்ட் சாக்கைஹா, அவள் தன்னுடைய கெட்டை காதுகளை விட்டு என்ன செய்யறாங்க, அந்த ராணி வந்து கீழாடைய தூக்குறாங்க. கணுக்கால்களுக்கு மேல தண்ணி பற்றக்கூடாது, ஆடை நனைந்து விடக்கூடாது என்பதற்காக. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கால இன்னஹு சர்ஹும் முமர்ரதும் மின் கவாலி, இது வந்து பளிங்குகளால் பளபளப்பாக்கப்பட்ட ஒரு மாளிகை. இந்த பாதை வந்து மாளிகையா இருந்தாலும் அதனுடைய பாதையா இருந்தாலும் இது வந்து பளிங்குகளால் பளபளப்பாக ஆக்கப்பட்டிருக்கு. அது பார்க்கறதுக்கு தண்ணி அலையடிக்கிற மாதிரியே இருக்குது, ஆனால் என்ன கிடையாது, தண்ணி கிடையாது. அவ்வளவு அற்புதமான பளிங்குகளை வைத்து அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. சில மார்க் அறிவில்லாதவர்கள் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு நபியுடைய தகுதியை கலக்கப்படுத்துற மாதிரி சில விஷயங்கள் சொல்றாங்க. சுலைமான் நபி வந்து அந்த பெண்ணுடைய பாதங்களை பார்க்கணுங்கிறதுக்காக இப்படி பண்ணாங்க. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு வழிகட்ட ஒரு கருத்து. அந்த மாதிரி ஒரு நபியுடைய எண்ணம் என்ன செய்யாது, ஒருபோதும் இருந்திருக்காது. இது வந்து ஆதாரம் இல்லாமல் இந்த நபி மேல வந்து இட்டு கட்டக்கூடியது. சில யூத கிறிஸ்தவர்களும் சரி, மார்க்க மரியாதை சிலரும் சரி, இந்த மாதிரி கருத்தனை செய்யறாங்க, சொல்றாங்க. அது பெரிய வழிகள் என்பதை என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த ராணி வந்து இதையெல்லாம் பார்த்த உடனே காலத் ரப்பி இன்னி லலம்து நஃப்ஸி, இறைவா எனக்கு நானே அநியாயம் செய்து விட்டேன். இந்த இஸ்லாத்தை ஏற்காமல் சுலைமானுடைய அந்த கொள்கை தான் சரி என்பதை புரியாமல் நான் இருந்தது எனக்கு நானே செய்துவிட்ட ஒரு அநியாயம். வாஸ்லம்து மஅ சுலைமான லில்லாஹி ரப்பில் ஆலமீன், நான் சுலைமானோடு சேர்ந்து அகில உலகங்களின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கு நான் செய்துவிட்டேன், கட்டுப்பட்டு விட்டேன், நான் முஸ்லீமாக ஆகிவிட்டேன் என்று அந்த ராணி என்ன செய்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக திருமலை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இந்த ராணியுடைய பெயர் வந்து பல்கீஸ் அப்படின்னு செய்றாங்க, சொல்றாங்க. ஆனா அதுக்கு குர்ஆன் சொன்னாவது என்ன கிடையாது, ஆதாரம் கிடையாது. இதுக்கும் செய்யலாம், பல்கீஸா இருந்தும் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். பெயர் என்ன என்பதை தெரிந்து கொள்வதில் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் உள்ளடங்கி இருக்கவில்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பல்கீஸ் ராணிய கல்யாணம் முடிச்சாங்க அப்படின்னு செய்றாங்க, சொல்றாங்க. அதுவும் குர்ஆன் சொன்னாவில் ஆதாரம் இல்லாத செய்திகள். நம்ம ஆதாரம் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, எதையும் சொல்லக்கூடாது. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ திருமலை குர்ஆனோ அப்படி ஒரு ஆதாரத்தை செய்த சொல்லவில்லை. இதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த இடத்துல விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆட்சி வந்து எவ்வளவு பிரம்மாண்டமான ஆட்சி என்பதை இந்த வரலாறு நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதுபோன்று சூரத்து சாத் 38வது அத்தியாயத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்ன சம்பவம் சொன்னோம்னா, அல்லாஹ் கூறுகின்றான் சூரத்து சாதுல 30வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரை, வஹப்னா லி தாவூத சுலைமான், நாம் தாவூத் அவர்களுக்கு சுலைமானை அன்பளிப்பாக கொடுத்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமலை குர்ஆன்ல குழந்தை பாக்கியத்தை பற்றி சொல்லும் போதெல்லாம் அன்பளிப்பு என்ற வார்த்தையை தான் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய குழந்தை செல்வங்கள் என்பது அல்லாஹ் நமக்கு அன்பளிப்பாக தரக்கூடிய செல்வங்கள். அப்போ அல்லாஹ் சுலைமான் நபியை பற்றி கூறுகிறான், நிஅமத் அப்த், அவர் அடியார்களில் மிக சிறந்தவர், இன்னஹு அவ்வாப், அவர் எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்வை நோக்கி திரும்பக்கூடியவராக இருந்தார்.
ஆனா எல்லா காரியங்களையும் அல்லாஹ்வை நோக்கி திரும்பக்கூடியவராக இருந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையில அதை பாதிக்கக்கூடிய வகையிலான ஒரு சோதனை மனித செஞ்சிருக்கு நடந்தது. என்னன்னு சொன்னோம்னா, ஒரு நாள் மாலை நேரம் சூரியன் மறைவதற்கு முன்பாக அசர் நேரம் வச்சுக்கிடுங்க. இது உரித அலைஹி பில் அஷி சாஃபினாத்துல் ஜியாத். மாலை நேரத்தில் அசர் தொழுகைக்கு பிறகு, அதாவது லுகர் பாங்குக்கு பிறகு உள்ள நேரமே அஷான்னு செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்ப அந்த அசர் நேரத்துக்கு நெருக்கமாக அசர் நேரத்துக்கு சற்று முன்பாக கூட செய்யலாம் இருக்கலாம். அப்ப அந்த மாலை நேரத்தில் அது சாஃபினாத்துல் ஜியாத். சாஃபினாத் என்று சொன்னால் குதிரைகள்ல 3 கால்களில் நின்று கொண்டு ஒரு காலை ஓடுவதற்கு தயாராக தலையில வைக்காம தூக்கி வச்சு நிற்கும் குதிரை. அந்த மாதிரி ஸ்டைல நிற்கக்கூடிய குதிரைகளுக்கு தான் சாஃபினாத். அப்படின்னு செய்வாங்க, 3 காலில் குதிரை நிற்கும், ஒரு கால் செய்யும் தலையில படாம பாய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய குதிரைக்கு சாஃபினாத் சொல்லுவாங்க. அல் ஜியாத் சொன்னோம்னா ரொம்ப உயர் ரகமான, உலகத்திலேயே அது மாதிரி ஒரு சிறந்த குதிரைகள் இருக்க முடியாது என்ற தரமான குதிரைகள் மாலை நேரத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்யப்படுது, காட்சிப்படுத்தப்படுகிறது. அவங்க மன்னரா இருக்கிறாங்க, அந்த படைகளை பார்க்கிறாங்க. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க சொன்னோம்னா, மனிதனை பொறுத்த வரைக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை நீங்க பாருங்க. எறும்பு பேசக்கூடிய அந்த பேச்சை கேட்டவுடனே சிரித்து, இது எனக்கு இறைவன் செய்த அருள் அல்லாஹ் நினைவு கூறுறாங்க. அதே போன்று அந்த சிம்மாசனம் குறைந்த நேரத்தில் அவங்களுடைய அந்த கோட்டைக்குள் இருப்பதை பார்த்தவுடன் அப்பவும் அல்லாஹ் என்ன செய்யறாங்க, நினைவு கூறுறாங்க. நபிமார்களுடைய பண்பு என்னன்னு சொன்னோம்னா, எல்லா நேரங்களிலையும் அல்லாஹ் என்ன செய்யறது, நினைவு கூறுவது. அப்ப இந்த நேரத்துல ஒரு உயர் ரக குதிரைகள், தரமான குதிரைகள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முன்னாடி காட்டப்படும் பொழுது அவங்க அல்லாஹ்வை மறந்து எல்லா நேரங்களிலையும் இறைவனை நினைக்கக்கூடியவராக இருந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இறைவனை மறந்து அந்த குதிரையுடைய அழகு நினைச்சாங்க, லைச்சு போயிடுறாங்க. அவங்க சொல்றாங்க, ஃபகால இன்னி அஹ்பப்து ஹுப்பல் கைர். நான் இந்த செல்வத்தை, கைர் என்று அங்கு சொல்லப்படுவது குதிரை, கைர்னா நல்லது சிறந்ததுன்னு அர்த்தம். குதிரைக்கும் என்ன செய்வாங்க, கைர்னு சொல்லுவாங்க. கைர்ங்கிற வார்த்தைக்கு செல்வம் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. அப்ப இன்னி அஹ்பப்து ஹுப்பல் கைர், நான் இந்த குதிரைகளை அதிகமாக நேசித்து விட்டேன். அன்பிக்கிரி ரப்பி, என்னுடைய இறைவனை நான் நினைவு கூறுவதை விட்டும் இந்த செல்வத்தை, இந்த குதிரைகளை அதிகமாக நான் நேசித்து விட்டேன். ஹத்தா தவாரத்து பில் ஹிஜாப், இந்த குதிரைகள் அதனுடைய கொட்டகைக்குள், திரைக்குள் அது மறைகின்ற வரை. அப்போ எப்போ குதிரைகளை அந்த திரைக்குள்ள கொண்டு போய் கொட்டகையில எப்போ அடைப்பாங்க, சூரியன் மறைஞ்ச உடனே. அப்ப சூரியன் மறைகின்ற வரை அல்லது இந்த குதிரைகளை கொட்டகைகளுக்குள் அடைக்கின்ற வரை அதுலேயே அந்த அழகுலேயே லைச்சு செய்றாங்க, அவங்க இருந்துடுறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் என்னுடைய இறைவனை நினைவு கூறுவதை விட்டும் இதை ரொம்ப அதிகமாக நான் நேசித்து விட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, ஃபருத்தூஹா, மீண்டும் அந்த குதிரைகளை என்னிடம் கொண்டு வாருங்கள், ஃபருத்தூஹா அலைய, மீண்டும் அதை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி, ஃபதஃபிக மஸ்ஹம் பிஸூக் வல் அனாக், அவர்கள் அதனுடைய பிடரிகளையும் அதனுடைய காதுகளையும் செய்தார்கள், அவர்கள் தடவ ஆரம்பித்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இந்த இடத்துல இந்த வசனங்களுக்கு விளக்கம் சொல்லும் போது மார்க்க அறிஞர்கள் பல்வேறு விதமான விளக்கங்களை சொல்றாங்க. அதுல குர்ஆன் சொன்ன அடிப்படையில நம்ம பிற வசனங்களை வைத்து நாம பார்க்கும் பொழுது நமக்கு எது மிக குர்ஆன் சொன்னாக்கு நெருக்கமாக தோன்றுகிறதோ அந்த ஒரு விளக்கத்தை தான் நாம என்ன செய்யறோம், சொல்றோம். முதலாவது என்னன்னு சொன்னோம்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குதிரைகளை அவருடைய அழகை பார்த்து என்னுடைய இறைவனை நினைவு கூறாமல் நான் இந்த செல்வத்தை, இந்த குதிரைகளை அதிகம் நான் நேசித்து விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இறைவனை நினைவு கூறுவது என்று சொன்னால் பல தஃசீர்கள்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னோம்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அசர் தொழுகை தொழாமல் என்ன செய்து விட்டார்கள், அவங்க அந்த குதிரையில் லயிச்சிட்டாங்க, சூரிய மறையிற வரையும் அவங்க என்ன செய்யல, அசர் தொழுகை தொழவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. கண்டிப்பாக நபிமார்கள் என்ன செய்ய மாட்டாங்க. ஐங்கால தொழுகை என்பது நமக்கு மட்டும் கடமை கிடையாது. நமக்கு முன்னாடி நபிமார்களுக்கும் என்ன செய்யப்பட்டுச்சு, ஐங்கால தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேராஜ் பயணத்தில் 5 நேர தொழுகை கடமையாக்கப்பட்டவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 நாட்கள் வந்து 5 நேர தொழுகைகளையும் அதற்குரிய நேரங்களில் முதல் நாள் ஆரம்ப நேரங்களில் தொழுது காட்டுறாங்க, 2வது நாள் இறுதி நேரத்தில் தொழுது காட்டுறாங்க. தொழுது காட்டிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, முகமதே, உமக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கும் இதுதான் தொழுகைகளுக்குரிய நேரமாக இருந்தது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன ஒரு கருத்து வைக்கிறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அசர் தொழுகையை வந்து தொழாமல் அவங்க செஞ்சு விட்டாங்க, குதிரைகளுடைய அந்த லைஃப்ல என்ன செஞ்சுட்டாங்க, இருந்துட்டாங்க, அதைத்தான் அவங்க சொல்லி காட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து தவறான ஒரு விளக்கம். பொதுவாக தொழுகை என்பது திக்ர் என்று சொல்லப்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் சொல்லும்போது அக்மிஸ் ஸலாத்த லிதிக்ரி, என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகையை நிலைநாட்டுவீராக என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அப்ப தொழுகை என்பது திக்ர் என்று சொல்லப்படும் என்பது மாற்றுக்கிறது கிடையாது. அதே நேரத்தில் சில நேரங்களில் தொழுகை வேறு திக்ர் வேறு என்று என்ன செய்யப்படும் பார்க்கப்படும். குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் மாயிதாங்கிற அத்தியாயத்தில் 90, 91 வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வல் அன்ஸாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். இறை நம்பிக்கையாளர்களே, மது, சூதாட்டம், சிலை வழிபாடு, அம்புகளை வைத்து குறிபார்ப்பது இவையெல்லாம் அசுத்தங்கள், ஷைத்தானுடைய காரியங்கள். ஃபஜ்தனிபூஹு, நீங்கள் அவற்றை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இன்னமா யுரீது ஷைத்தானு அய்யூகிய பைனகுமுல் அதாவத வல் பக்தாக ஃபில் ஹம்ரி வல் மைஸிர், மதுவின் மூலமாகவும் சூதாட்டத்தின் மூலமாகவும் உங்களுக்கு மத்தியில் பகைமையையும் வெறுப்பையும் ஏற்படுத்துவதற்காகவும் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் தொழுகையை விட்டும் உங்களை தடுப்பதற்காகவும் ஷைத்தான் விரும்புகிறான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்துல 2 பிரிக்கின்றான். நீங்க மது சூதாட்டத்தை ஈடுபட்டீங்கன்னா அது உங்களுக்கு மத்தியில் பகைமையை உண்டாக்கணும். அடுத்து உங்களை வந்து அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு இறை நினைவை விட்டும் தடுத்து விடும், தொழுகையை விட்டும் தடுத்து விடும். அப்ப இறை நினைவுனா என்ன, மற்ற எந்த ஒரு காரியத்தை செய்யும் போது அல்லாஹ்வை நினைத்து நம்ம தண்ணி குடிக்கிறோம், பிஸ்மில்லாஹ் சொல்லி குடிக்கிறது, குடிச்ச முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது, ஒரு வியாபாரம் பண்ணும்போது அடுத்தவங்களுக்கு அளவு நிறுவையில மோசடி பண்ணாம அல்லாஹ் கண்காணிக்கிறாங்கிற எண்ணத்தில் வியாபாரத்தை செய்யறது, அல்லாஹ் இறைவன் பார்க்கிறான் என்ற எண்ணத்தில் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யறது, உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யறது, எல்லாமே இறை நினைவு தான். அப்ப அந்த மாதிரி இறைவனை நினைத்து வாழ்வதை விட்டும் சைத்தான் செஞ்சிருவான், தடுத்துடுவான். தொழுகையை விட்டும் உங்களை செய்து விடுவான், தடுத்து விடுவான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்துல திக்ரையும் தொழுகையும் அல்லாஹ் செய்கின்றான், 2ஆக பிரித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று சூரத்து நூர் 24வது அத்தியாயத்துல வந்து 37, 38 வசனத்தை அல்லாஹ் சொல்லும் போது, ரிஜாலும் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹி வ இகாமி ஸலாத்தி வ ஈதாஇ ஸகாத். அதாவது சில நல்ல மக்கள் இருக்கிறார்கள், லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன், அவருடைய வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும் ஜகாத்தை நிறைவேற்றுவதை விட்டும் அவரை தடுத்து விடாது. பாக்கிறோமா இல்லைங்களா? வியாபாரம் பண்றோம் என்பதற்காக செய்ய மாட்டாங்க, தொழுகைக்கு வரமாட்டாங்க. வியாபாரத்துல அல்லது அவங்களுடைய தொழில வந்து கோடி கோடியா கொட்டும் பொழுது அல்லாஹ் மறந்து செய்வாங்க, பாவமான காரியங்களை ஈடுபடுவாங்க. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், சில நல்ல மக்கள் இருக்கிறார்கள், அவங்களுடைய வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும் ஜகாத்தை நிறைவேற்றுவதை விட்டும் அவருடைய தடுக்காது. இங்க அல்லாஹ் பிரிக்கின்றான், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு என்பது தனி, தொழுகை என்பது எனது தனி. அதே போன்று சூரத்து நிசாவில் 103வது வசனம் அல்லாஹ் சொல்கின்றான், ஃபைதா கலைத்துமுஸ் ஸலா, நீங்கள் தொழுகையை நிறைவேற்றி விட்டால் ஃபذ்குருல்லாஹ கியாமன் வ குஊதன் வலா ஜுனூபிக்கும். சஹாபாக்களுக்கு அல்லாஹ் போர்க்களத்தில் சொல்லக்கூடிய சட்டம். நீங்க போர்க்களத்தில் தொழுகையை முடிச்சிட்டீங்கன்னு சொன்னோம்னா, எதிரிகள் தாக்காத ஒரு சூழல்ல நீங்க தொழுகையை நிறைவேற்றி விட்டால் நீங்கள் நின்றவர்களாகவும் அமர்ந்தவர்களாகவும் விழாப்புறங்களில் படுத்தவர்களாகவும் அல்லாஹ்வை செய்யுங்க, நினைவு கூறுங்கள். இதுக்கு அவுராதுகளை ஓதுறது, அல்லாஹ்வை நாம நினைச்சு பார்க்கறது, குர்ஆன் ஓதுறது, பயானை கேட்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை என்ன செய்யும், குறிக்கும். அப்ப தொழுகையை நிறைவேற்றி விட்டால் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்பது இங்க தொழுகை வேறு திக்ர் வேறு என்ன செய்யப்படுகிறது, பிரித்து காட்டுகிறது. இப்படி பல வசனங்கள் நமக்கு என்ன செய்கிறது, தொழுகை வேறு திக்ர் வேறு என்று நமக்கு சொல்லுது. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்களா இல்லையா, நான் வந்து இந்த செல்வத்தை இந்த என்னுடைய இறைவனை நினைவு கூறுவதை விட்டு இந்த செல்வத்தை நான் அதிகமாக நேசித்து விட்டேன் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்வது கண்டிப்பாக அவங்களுக்குரிய அந்த அசர் தொழுகையை விட்டதை என்ன செய்யாது, கண்டிப்பாக அது குறிக்காது. அப்ப எந்த திக்ர் அது குறிக்கும், எந்த திக்ர் என்று சொன்னால், ஒவ்வொரு காரியத்திலும் இறைவனை ஒரு அருட்கொடை வந்துவிட்டால் அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பது ஒரு முஃமினுடைய பண்பு.
சில நேரங்கள் நம்ம என்ன செய்வோம், நமக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் போது அல்லாஹ்வை மறந்துடுவோம். துன்பத்தில் இருக்கும்போது யார்தான் கேட்பாங்க. ஒரு பாக்கியம் வந்துட்டு வச்சுக்கிடுங்க, அல்லாஹ்வை மறந்துடுறது. ஒரு கடுமையான கஷ்டத்தில் இருக்கும்போது யாராவது கடனை போய்க்குதுன்னு சொல்லுவாங்க. யாராவது ஒரு ஆள் வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்த உடனே டக்குனு அல்லாஹ்வை மறந்து 1 லட்சம் ரூபாய் கிடைச்சிருச்சு, வாழ்க்கையை மாறிடுச்சு. இறைவனை மறக்கக்கூடிய தன்மை வந்து மனுஷனுக்கு என்ன செய்ய ஏற்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி, அவங்களுடைய தன்மையை பற்றி ஹதீஸ்கள்ல சொல்லப்படுது. சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யذ்குருல்லாஹ அலா குல்லி அஹ்யானி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை என்ன செய்வாங்க, நினைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 24 மணி நேரமும் அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 24 மணி நேரம் நம்ம திக்கரை வந்து 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு வந்து நாம உட்கார்ந்து குர்ஆன் ஓதுறது, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், இப்படி நாம சொல்லக்கூடிய திக்கர்கள் தனி. இன்னொரு திக்கர் என்னவென்று சொன்னால், நாம ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹ்வை நினைச்சு பார்த்து நம்ம செய்தது. யாராவது வந்து யாசகம் கேட்கறாங்க, சரி நம்ம கொடுத்தா அல்லாஹ் தருவான், ஒரு 10 ரூபா கொடுப்போம். யாராவது உதவி கேட்கறாங்க, அல்லாஹ் தருவான். ஏதாவது மனைவிமார்கள் செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, இதையெல்லாம் அல்லாஹ்வை நினைச்சு செய்யறது வந்து ஒரு மூமினுடைய பண்பாக என்ன செய்து இருக்கும். எல்லா விஷயங்கள்லையும் ஒரு வழக்கு வருது, நம்ம இதை நீதமா நடக்கணும், அல்லாஹ் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒரு பிரச்சனை வருது, இது நியாயமா நம்ம என்ன செய்யணும், பேசணும், அல்லாஹ் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி எல்லா நேரங்களிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவங்க என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. இது நபிமாருடைய பண்பு. நாம பல நேரங்களில் அல்லாஹ்வை என்ன செஞ்சிருவோம், மறந்துடுவோம். பல நேரங்களில் நம்ம இறைவனை மறந்து செயல்படுவோம். ஏதாவது ஒரு சினிமா படத்தை பார்க்க போயிடுவாங்க, ஏதாவது ஒரு ஆபாசமான காட்சியை காணும் போது சைத்தானுடைய வலைக்கு உட்பட்டு அதுல லயிச்சிடுவாங்க. இப்படி பல பலவீனங்கள் நம்ம கிட்ட இருக்குது. ஆனா நபிமார்கள் அப்படி கிடையாது. நபிமார்கள் வந்து எல்லா நேரங்களும் செய்வாங்க, ஒவ்வொரு அருட்கொடை கிடைத்து விட்டது என்றால் அல்லாஹ் நினைச்சு பார்ப்பாங்க. ஒரு பாக்கியம் கிடைச்சுன்னா அல்லாஹ் நினைச்சு பார்ப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாகத்தான் அது என்ன செய்யும், இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அந்த குதிரைகள், உயர் ரக குதிரைகள் அவங்க பார்த்தோன்னே இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வார்த்தைகளை எல்லா நேரத்தையும் சொல்லக்கூடியவங்களும் அவங்க இருந்தாங்க. அந்த எறும்பு பேசும்போது நன்றி செலுத்தக்கூடிய வார்த்தையை சொன்னாங்க. சிம்மாசனம் வந்து அமர்ந்தோம் நன்றி செலுத்தக்கூடிய வார்த்தையை சொன்னாங்க. இன்னும் அல்லாஹ்வே இந்த வசந்தம் துவங்கும் போதே 30வது வசந்தம் அல்லாஹ் சொல்லியிருந்தான், நிஅமல் அப்து இன்னஹு அவ்வாப். அவர் அடியார்களில் மிக சிறந்தவராக இருந்தார், அவ்வாபாக இருந்தார். அவ்வாப்னு சொன்னோம்னா எல்லா விஷயத்துக்கும் அல்லாஹ்வை நோக்கி திரும்புறது, எல்லாம் ஒவ்வொரு காரியத்துக்கும் இறைவனை நோக்கி திரும்பக்கூடியவங்களா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. ஆனா இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும் அந்த குதிரையுடைய அழகுல லைச்சு அவங்க என்ன செஞ்சிடறாங்க, இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வார்த்தையை சொல்ல என்ன செஞ்சிடறாங்க, மறந்துடுறாங்க. நம்மை போன்ற மனிதர்களுக்கு வந்து இது சாதாரணமா நடக்கும். ஆனா நபிமார்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க ஒவ்வொரு விஷயத்திலும் இறைவன் நினைவு கூறக்கூடியவர்களா இருக்கும்போது அவங்களுடைய தொடர்புல பார்க்கும்போது இது ஒரு பெரிய விஷயம். ஒரு உலக அழகு, உலக செல்வத்துல வந்து அதனுடைய மதிப்புல வந்து மயக்கிறது என்பது சரி கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துர் ரசூல், அடிமையாக தூதரா இருந்தாங்க. எந்த அளவுக்கு இருந்தாங்க சொன்னோம்னா, தன்னுடைய மகள் பாத்திமாவை கூட தன்னை போன்ற ரசூலா பார்த்தாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு போகும்போது ஒரு அலங்கார திரைச்சீலை அப்படி தொங்கிட்டு இருக்கு. அப்ப நபிகள் நாயகம் தன்னுடைய வீடாவே பார்த்தாங்க. லா யதுகுலு நபியின் லா யஹிலு நபியின் யதுகுலு பைத்தன் ஸவ்வா. ஒரு அலங்கரிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள நுழைவது ஒரு நபிக்கு தகுதியானது கிடையாது. நாம பல அலங்காரங்கள் நாம் இருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அலங்காரம் கூட நமக்கு வந்து அவங்க தேர்ந்தெடுக்காத ஒரு வாழ்க்கை, வீட்டை அலங்கரிப்பதற்கு ஒரு அலங்கார சீலையை கூட பயன்படுத்தாத வாழ்க்கை அவங்க செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது ஒரு திரை துணி, ஒரு அலங்கார துணி சொன்னோம்னா நல்ல உருவப்படங்கள் நம்ம ஹராம், நபிகள் நாயகம் வீட்டு அதெல்லாம் இருக்காது. நல்ல ஒரு இயற்கை உள்ள இயற்கை காட்சிகள், மரம் புல்வெளி உள்ள ஒரு துணி வந்து தொழுகைக்கு முன்னாடி தொங்கிட்டு ரசூலா அதை என்ன செஞ்சிருங்க, அமீதி அண்ணா கிராமக்கி ஹாதா, இந்த திரைச்சீலையை என்னை விட்டு அகற்றி விடுங்கள், இது என்னுடைய கவனத்தை என்ன செய்து திசை திருப்பது என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா நேரங்களிலும் இறைவனுடைய நினைவை விட்டும் திசை திருப்பக்கூடிய காரியங்களில் அவங்க என்ன செய்வாங்க, ரொம்ப கவனமா இருப்பாங்க. அதுல அந்த லைஃப்ல என்ன செய்ய மாட்டாங்க, உள்ளாயிட மாட்டாங்க. எல்லா நபிமார்களும் அப்படித்தான். அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஒரு சந்தர்ப்பத்துல மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து அந்த அற்புதமான குதிரைகளை பார்த்தவங்க
அதனுடைய லைஃப்ல அவங்க இறைவனை நன்றி செலுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்ல மறந்துட்டாங்க. அப்போ அது கொட்டைக்குள்ள போய் அனுப்பி யோசிக்கிறாங்க, ஆஹா நம்ம இந்த மாதிரி என்னுடைய செல்வ செழிப்புல அலங்காரத்தை நம்ம மயங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ருத்தூஹா அலைய திரும்ப அதை செய்யுங்கள் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர் மீண்டும் அதனுடைய பிடரிகளையும் கால்களையும் தடவ ஆரம்பித்தார் இறை நினைவோட. இது அல்லாஹ் நம்மளுடைய படை பலத்தையோ நம்முடைய பெருமையை காட்டுவதில் தந்ததல்ல, இது அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம ஜிஹாத் பண்றதுக்கு இறைவனுடைய மார்க்கத்தை சொல்வதற்கு அல்லாஹ் தந்த ஒரு செல்வம், இறைவன் நம்மை சோதிக்கிறான் என்று அந்த இறை நினைவோடு என்ன செஞ்சாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடவி கொடுத்தார்கள் என்று ஒரு விளக்கம். சரிங்களா? இன்னொரு விளக்கம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னோம்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த குதிரைகளை மீண்டும் கொண்டு அதனுடைய பிடரிகளையும் கால் நரம்புகளையும் தடவி கொடுத்தார் வருவார்கள். இது அந்த குதிரைகளை அவர்கள் வெட்டி விட்டார்கள். அவங்க இது அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு திசை திருப்பினதுனால இது எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற விளக்கம் சொல்றாங்க. ஆனால் அந்த மூலத்தில் உள்ள வார்த்தைக்கு இந்த விளக்கம் தூரமா இருக்கு. இந்த விளக்கம் பிழையான விளக்கம் சொல்ல முடியாது. ஆனால் தடவுதல் என்பது எந்த இடத்திலையும் அறுத்தல் என்ற பொருள்ல வந்ததாக நம்ம என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஒரு பேச்சுக்கு இது ஒரு விளக்கம் என்று வைத்துக் கொண்டாலும் இது பிழை கிடையாது. ஏன்னு சொன்னோம்னா குதிரைகளை அறுத்து அதனுடைய குதிரை என்பது மார்க்கத்தில் ஹராம் கிடையாது. அந்த இறைச்சி என்ன செஞ்சிருக்கலாம், ஏழைகளுக்கு அவங்க மக்களுக்கு அதை விநியோகித்து இருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க, இன்னக லா ததவு ஷையன் இத்திகா அல்லாஹ், அல்லாஹ்விற்கு பயந்து எந்த ஒரு விஷயத்தை நீ விட்டு விட்டாலும் இல்லா அஅதாகல்லாஹ் கைரம் மின்ஹு, அல்லாஹ் அதை விட சிறந்த ஒன்றை உனக்கு தருவான். இந்த ஹதீஸ் முஸ்னத் இப்னு அபீ ஷைபாவுல பதிவு செய்யப்பட்டு 995வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் அல்லாஹ்வுக்கு பயந்து ஒன்றை விட்டோம் என்று சொன்னால் அதை விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் தருவான். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, அந்த குதிரைகளை அவங்க மீண்டும் கொண்டு தடவினான்னு சொன்னால் அதை அறுத்து பலியிட்டார்கள். அந்த இறைச்சியை ஏழைகளுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது. இது அந்த வார்த்தை அதற்கு இடம் கொடுக்காவிட்டாலும் இது ஒரு விளக்கமா எடுத்துக்கொண்ட இது ஒரு பிழையான விளக்கம் என்ன செய்யாது கிடையாது என்பதையும் நாம் அதை மனதில் கொள்ள வேண்டும். நாம் இந்த சுலைமான் நபியுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த ஒரு சம்பவத்தை படிச்சிருக்கிறோம். அடுத்து இன்னும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி இன்றைய அமர்வு நம்ம என்ன செய்வோம், நிறைவு கொண்டு வந்துடும். அபூதாவுதுல 4932வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை என்ன செய்றாங்கன்னா, தபூக் யுத்தத்தை முடித்து விட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டில் ஒரு அலமாரி, நம்ம அந்த தாது நிஜமான வச்சிருக்கோம்ல புக்கு வைக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு அலமாரி இருக்குது. அந்த அலமாரிக்கு மேல ஒரு திரைச்சீலை தொங்கி கொண்டு இருக்கிறது. அப்ப திரைச்சீலை தொங்கி கொண்டு இருக்கும் போது திடீரென்று காற்று அடித்த திரைச்சீலை விளைகிறது. அந்த திரைக்கு உள்ள பார்த்தோம்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க விளையாடக்கூடிய பொம்மைகள் செய்து அது உள்ளக்க இருக்கு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம பார்க்கிறோம், பெரிய பெண்களாக இருந்தாலும் கூட அந்த திருமண வயதை அடைந்த கல்யாணம் முடிச்ச புது பொண்ணுங்க அந்த மாதிரி பிள்ளைங்க பொம்மைகளோடு செய்வாங்க, ஒரு ஈடுபாடோடு இருப்பாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா கேட்கறாங்க, மாஹாதா ஆயிஷா, ஆயிஷாவே இது என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ஆயிஷா சொல்லலாம், பனாத்தி இதெல்லாம் என்னுடைய பொம்மைகள் அப்படிங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொம்மையை அப்படியே பார்க்கறாங்க. பார்த்தா வரஆ பைனஹுன்ன ஃபரஸன், அந்த பொம்மைகளுக்கு மத்தியில் ஒரு குதிரை இருக்கு. லஹா ஜனாகானி மின் ரிகா, அதற்கு 2 இறக்கைகளும் என்ன செய்யுது அந்த குதிரைக்கு இருக்கு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு கேட்கறாங்க, மாஹாதல்லதி அரா வஸ்தஹுன்ன, இந்த எல்லாத்துக்கும் மத்தியில ஒரு பொண்ணை பார்க்கறதுக்கு என்னங்கிறாங்க. அப்போ ஆயிஷா சொன்னாங்க, ஃபரஸுன் குதிரை அப்படிங்கிறாங்க. வமா ஹாதல்லதி அலைஹி, அந்த குதிரைக்கு 2 விலாப்புறத்து 2 இருக்குது, அது என்ன கேட்கறாங்க. அப்ப ஜனாகானி 2 ரெக்கை இருக்குது, 2 சிறகு இருக்குது. அப்ப ரசூலா கேட்டாங்க, ஃபரஸுன் லஹு ஜனாகா, குதிரைக்கு 2 ரெக்கை இருக்குமா? அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதில் சொல்றாங்க, அமா சமீஅத அன்னலி சுலைமான ஹைலன் லஹா அஜ்னிஹா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு குதிரைகள் இருந்தது, அந்த குதிரைகளுக்கு ரெக்கைகளும் இருந்தது என்பதை நீங்கள் செவியுறவு இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அறிவுபூர்வமான பதிலை பார்த்து ஃபலஹிக ஹத்தா ரஐது நபாஜிதஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய கடவாய் பற்கள் தெரியக்கூடிய அளவுக்கு என்ன செய்தார்கள், சிரித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கணும். அப்ப இதை நம்ம என்ன விளங்க முடியுது, நபிகள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல இறக்கைகள் உள்ள குதிரைகளும் என்ன செஞ்சது இருந்திருக்குது. ஏன்னா இதெல்லாம் இட்டு கட்டப்பட்ட பொய்யா இருந்தா ரசூலா அந்த இடத்துல கண்டிச்சிருப்பாங்க. ஒரு கேள்வி கூட ரசூலா செய்ய மாட்டாங்க, அப்படி சொல்ல விட மாட்டாங்க.
அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல வந்து குதிரைகளுக்கு ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை அற்புதமான ஒரு வாழ்க்கையா இருந்திருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஜின்களை, பறவைகளை, மனித படைகள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு அல்லாஹ் கட்டுப்படுத்தி கொடுத்திருந்தான். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய காலத்துல அவங்களுடைய அல்லாஹ் ரப்பல் இத்தகைய குதிரைகளையும் அவர்களுக்கு வழங்கி இருந்திருக்கின்றான் என்பதை நாம் இந்த ஹதீஸின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஹதீஸ் அபூ தாவூதுல 4932வது செய்தியாக செய்யப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுலைமான் நபியுடைய வாழ்க்கையிலிருந்து இன்னும் பல சான்றுகள் திருமலை குர்ஆனிலும் நபி மொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் இன்ஷா அல்லாஹ்